ஓம் நம சிவாய. ஓம் வராகி எண்ணெயை போற்றி நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பணம் சேருவதற்கு மாதத்தில் முதல் நாள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். வேலைக்கு போய் மாதம் சம்பளம் வாங்கினாலும் சரிங்க, தொழில் செய்து கடை நடத்தி அன்னன்னைக்கு வருமானம் வந்தாலும் சரி, நம்ம வீட்டில் தினம் பணத்துக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மாதத்தின் முதல் நாள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நிச்சயமாக அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு செல்வத்திற்கு எந்தவித தட்டுப்பாடும் வராது, பணத்தடை எதுவுமே இருக்காது. நாளை ஏப்ரல் மாதம் பிறக்குது. நாளைய தினம் இதை கண்டிப்பாக செய்யுங்க. மாதத்தின் முதல் நாள் நாளைய தினம் காலையிலேயே குளிச்சுட்டு நீங்கள் நிலைவாசலில் கோலம் போடுங்க. பூஜை அறையிலையும் கோலம் போட்டு உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு ஒரு தீபம் ஏற்றுங்க. நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறந்தது. நெய் தீபம் ஏற்ற முடியலை அப்படிங்கும்போது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. ஏற்றிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இதை நீங்கள் செய்யுங்க. இப்போது நீங்கள் நல்லா சாமி கும்பிட்டுட்டு உங்களோட பூஜை அறையில் நீங்கள் ஃபஸ்ட்டு விநாயகரை வணங்கிட்டு உங்களோட குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிக்கோங்க. இப்போது நிலைவாசலில் கோலம் போட்டிருப்பீங்க இல்லையா, நீங்கள் போயிட்டு வாசலுக்கு போங்க. வாசலில் போயிட்டு 2 சைடும் விளக்கேற்றி வைங்க. இல்லைன்னா ஒரு விளக்காவது நிலைவாசலில் ஏற்றி வைங்க. நிலைவாசலை நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைங்க. ஏன்னா நிலைவாசலில் உங்களுடைய தெய்வம், நிலைவாசல் தெய்வம், குலதெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வம் எல்லாருமே உங்கள் வீட்டில் வரத்துக்காக நிலைவாசலில் இருப்பாங்க. அதனால் எப்பொழுதும் நிலைவாசலை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கோங்க. மஞ்சள் குங்குமம் இட்டு கோலம் விட்டு அதுக்கு பூக்கள்லாம் போடுங்க. நிலைவாசல் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் பளிச்சுன்னு இருக்கணும். இப்போ பட்டை பொடி இருக்குது பார்த்தீங்களா, பட்டை பொடி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் பட்டையை பொடி பண்ணிக்கோங்க. நம்ம பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பட்டை நல்லா பொடிச்சுக்கோங்க. இப்போது நிலைவாசலுக்கு வெளியில் போயிட்டு வீட்டுக்கு பார்த்தவாறு நீங்கள் நின்றுக்கோங்க. உங்ககிட்ட 500 ரூபா நோட்டாக இருந்தாலும் சரி, 100 ரூபா நோட்டாக இருந்தாலும் சரி, 200 ரூபா, 10 ரூபா எது இருக்கோ அந்த நோட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த ரூபாய் நோட்டு மேலே இந்த பட்டை பொடியை 1/2 ஸ்பூன் வச்சுக்கோங்க. மனசார நீங்கள் நிலைவாசலில் நின்று உங்கள் வீட்டை பார்த்து நல்லா வேண்டிக்கோங்க. எப்பொழுதும் எங்கள் வீட்டில் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும், மாதம் முழுவதும் பணம் வந்துக்கிட்டே இருக்கணும், தினம் பணம் வரணும் அப்படின்னு உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதம் முழுவதும் எனக்கு வருமானம் வரணும், நான் எப்பொழுதும் செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்ட்டு நல்லா பாசிட்டிவாக நீங்கள் வேண்டிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நிலைவாசல் நின்று வெளியில் நின்று நீங்கள் உள்ளே பார்த்தவாறு இந்த பொடியை, நீங்கள் பட்டை பொடி இருக்குது பார்த்தீங்களா, பணத்தில் வச்சுருக்கீங்களா, அந்த பொடியை ஊதிவிடுங்க. நிலைவாசலுக்கு உள்பக்கம் எல்லா இடமும் பரவிடுங்க. இதுதான் நீங்கள் மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம். இதை நீங்கள் ஆங்கில மாதத்திலையும் செய்யலாம், தமிழ் மாதம் பிறக்கும் போதும் செய்யலாம். ஆனால் மாதம் பிறக்கும்பொழுது இந்த ஒரு பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்து பாருங்கள். உங்கள் பாக்கெட்டில் இந்த பணம் இருக்குது பார்த்தீங்களா, ஊதி விட்டுட்டு இந்த பணத்தை எடுத்து நீங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நல்லா வேண்டிக்கிட்டு உள்ளே வாங்க. எப்படி இந்த பொடி உங்கள் வீட்டில் பறந்து போணுச்சோ அதே மாதிரி பணம் உங்கள் வீட்டுக்கு தினம் பறந்து வரும். இது எப்படி வருதுன்னு கூட தெரியாது, அந்தளவுக்கு நமக்கு பணம் வருங்க. நான் இந்த பரிகாரத்தை நான் செஞ்சுட்டேன், ஆனால் நான் வேலைக்கு போக மாட்டேன், வேலைக்கு போகாமல் இருந்தால் பணம் வருமான்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. உங்களுடைய முயற்சியோடு சேர்த்து இந்த ஒரு கடவுள் நம்பிக்கையும் இருக்கும்பொழுது நிச்சயமாக பல வழிகளில் பணம் வரத்துக்கான வழியை இந்த பட்டை பரிகாரம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும். ஏன்னா பட்டையில் இயல்பாகவே பணம் ஈர்க்கும் சக்தி இருக்குது. மாதத்தில் முதல் நாள் நீங்கள் நம்பிக்கையோடு இதை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். நம்பிக்கை இல்லாமல் தயவு செஞ்சு செய்யாதீங்க, நிச்சயம் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்காது. ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம். உங்கள் கணவருக்காக நீங்கள் மனைவி செய்யலாம். கணவருக்கு வேலை தொந்தரவாக இருக்குது, அவங்களால செய்ய முடியாத பட்சத்தில் மனைவி நீங்கள் உங்கள் கணவருக்காக நீங்கள் செய்யலாம். அதே போல் வீட்டில் உள்ள கணவர் நீங்களும் உங்களுக்கு வருமானம் வரத்துக்கு நீங்களே செய்யலாம். இது உங்கள் விருப்பம். மாதம் முழுவதும் பணமழை நம்ம வீட்டில் எப்பொழுதும் பணம் பல வழியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க, நிச்சயமாக கை கொடுக்கும். முழு நம்பிக்கையோட இந்த ஒரு பரிகாரத்தை மாதம் நீங்கள் செய்து பாருங்கள். வெகு விரைவிலேயே உங்கள் குடும்பத்தில் வீண் விரயம், வீண் செலவுகள் குறையும். உங்களுடைய நீங்கள் வாங்கக்கூடிய மாத வருமானம் இல்லை உங்களுக்கு வரக்கூடிய லாபம் இரட்டிப்பாகும். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை இந்த பரிகாரம் உண்டு பண்ணும்.
மகாலட்சுமி அன்னை எப்பொழுதும் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் கண்கூட உணரலாம். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அணியின் அருளோடு மகாலட்சுமி தாயாரின் கருணையோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.